بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم ஏழாவது தராவீஹில் ஏழாவது சூரா முழுமையாக ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அராஃபில் அல்லாஹு தஆலா வக்குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, இந்த ஆயத்தினுடைய பொருளை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம், எல்லாருக்குமே தெரியும். உண்ணுங்கள் பருகுங்கள், நான் சொல்றது முன்னாடி சொல்லிட்டீங்க, மாஷா அல்லாஹ். வீண் விரயம் செய்யாதீர்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான்? இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை விரும்ப மாட்டான் என்ற எச்சரிக்கையோடு அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை முடிவு செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, வீண் விரயம் இஸ்ராப் என்று சொன்னால் எல்லை மீறுவது என்பதுதான் அதனுடைய அசல் பொருள். உண்ணுங்கள் பருகுங்கள், எல்லை மீறி சென்று விடாதீர்கள். இந்த வசனம் எவ்வளவு பெரிய கருத்தை பொருந்திருக்கிறது என்று சொன்னால், ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுடைய அரண்மனையில் அரசு மருத்துவர் ஒருவர் இருந்தார். அரசு மருத்துவர், அரசருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவர்தான் பார்ப்பார். அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்திருப்பார்னு நீங்களாம் நினைக்கிறீங்க? ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய அரண்மனையில ஒரு மருத்துவர், அந்த மருத்துவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்திருப்பார் சொல்லுங்களேன். முஸ்லிமா வந்திருப்பாரு? கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். ஏன்னா மருத்துவம் அவங்க கையில போயிடுச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய மார்க்கப்பற்றை, உன்னுடைய மார்க்கத்தை பற்றி கவலைப்படுகின்ற ஒரு ஆலிம் இல்லாத ஊரில் நீ இருக்காதே. இதே போன்று உன்னுடைய உடலை பற்றி கவலைப்படுகின்ற மருத்துவர் இல்லாத ஊரிலும் நீ இருக்காதே என்று சொல்லிவிட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கவலைப்பட்டிருக்காங்க. ஆனால் என்ன செய்வது? அந்த மருத்துவம் நம்முடைய கையை விட்டு கிறிஸ்தவர்களுடைய கை வசத்தில் அது இருக்கிறது என்று கவலைப்பட்டிருக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவ மருத்துவர் அவர் ஒரு நாள் கேட்கிறார், உங்களுடைய குர்ஆனில் மருத்துவத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறார். அந்த சபையில் இருந்த ஒரு மிகச்சிறந்த ஆலிம் அலி இப்னு ஹுசைன் அவருடைய பெயர். அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், குர்ஆனில் மருத்துவத்தை பற்றி கூறப்பட்டு இருக்கிறது. அது எந்த வசனம்? இந்த வசனத்தை தான் ஓதி காண்பித்தார்கள். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், எல்லை கடந்து விடாதீர்கள். நல்லா தின்றாதீங்க, சாப்பிடுங்க, குடிங்க, அளவுக்கு மீறி சாப்பிடாதீர்கள். இதுதான் அந்த வசனம். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். உண்மையில் இது மருத்துவத்தினுடைய முழு அம்சத்தை இந்த ஆயத்தை அடக்கி இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டார். அடுத்தவர் கேட்டார், உங்களுடைய நபி மொழியில் மருத்துவத்தை பற்றி இருக்கிறதா? நபி மொழியில் எந்த அளவுக்கு மருத்துவம் இருக்குது நமக்கெல்லாம் தெரியும். கருஞ்சீரத்தை பத்தி சொல்லி இருக்கிறாங்க, ஜெய்தூன் மரத்தினுடைய பத்தி ரசூலா சொல்லி இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். தனி நூலே இருக்கிறது, திப்புன் நபவி. ஆனால் அலி இப்னு ஹுசைன் ஒரு சிறிய ஹதீஸை சொன்னார்கள். ஒரு சின்ன ஹதீஸ் தான் அது. அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பத்னு அஸ்லுத் தாஇ, வயிறுதான் நோய்களினுடைய அடிப்படையாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், வல் ஹமியத்து அஸ்லுத் தவாஇ, அந்த வயிறை பாதுகாப்பது,
பத்தியமாக இருப்பது மருந்தின் அசல் அம்சமாக இருக்கிறது. நோயினுடைய நிவாரணத்திற்கு அசல் அம்சம் எது? வயிறை பாதுகாப்பது அப்படின்னு ரசூலா சொல்லியிருக்காங்க. அந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த மருத்துவர் ஒரு ஆயத்தை, ஒரு ஹதீஸை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், முஸ்லிம் ஆயிட்டார். கணியத்திற்குரியவர்களே, நாம் இன்று பார்க்கின்றோமா இல்லையா? ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, பிரச்சனை அப்படின்னு டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்வாரு? சுகரை குறைங்க, உப்ப சொல்லுங்க குறைங்க, எண்ணெய் இல்ல எண்ணெய் ஆயில குறைங்க, இறைச்சிய குறைங்க, காரத்தை குறைங்க, கடைசியில உடம்பு குறைங்க. உடம்ப இவ்வளவு இருக்கக்கூடாது, உடம்ப குறைங்க, சாப்பாட்டை குறைங்க அப்படின்னு சொல்லி உடம்ப குறைங்கன்னு முடிச்சிருவாரு. ஒரு டாக்டர் கிட்ட ஒருத்தர் போனாரா, இப்படிதான் சொன்னாரு, குறைங்க குறைங்க குறைங்க, தொப்பையை குறைங்க எல்லாம் சொல்லிட்டு, அதனால காலையில 2 ரொட்டி, நைட்டு 2 ரொட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் கேட்டாரா, சாப்பிடுறதுக்கு முன்னாடியே சாப்பிடுறதுக்கு பின்னாடியா? எப்படி குறைக்க முடியும்? கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, பொதுவாக நாம எல்லாம் இஸ்ராஃப், வீண் விரயம் அப்படின்னா என்ன விளங்கி வச்சிருக்கோம்? சாப்பாடை வேஸ்ட் பண்ணா, குப்பையில கொட்டிட்டா, இல்ல தெருவில் கொட்டிட்டா, அதை என்ன செய்யறோம்? வீண் விரயம் நினைச்சிருக்கோம். ஆனா ஹதீஸ்ல வருது, இன்னமின சரஃபி, நிச்சயமாக இதுவும் வீண் விரயத்தில் உள்ளதுதான். அந்த குல மஷ்தஹைத, நீங்கள் விரும்பியதையெல்லாம் வயிற்றில் கொட்டுவது இஸ்ராஃப், அளவு கடந்து சாப்பிடுவது வீண் விரயம்ன்றாங்க. நம்ம வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க? எங்க வேஸ்டா பேர் சாப்பிடுங்க, குப்பையில கொட்டிடுவோம், நீங்க சாப்பிடுங்க. இந்த தொப்பை புருஷனுடைய வயிறு குப்பை தொட்டியோட மோசமானது. எங்க விட்டீங்கன்னா எங்க போய் கொட்டுவேன்? குப்பைக்கு கொட்டுவேன். அதனால எதுல கொட்டிடுங்க? உங்க வயிற்றுல கொட்டுங்க. நமக்கெல்லாம் தெரியும், லுக்மான் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபி இல்ல, ஆனா அல்லாஹ் தஆலா அவங்க பேர்ல ஒரு சூறாவே இறங்க, அவ்வளவு ஞானமான வார்த்தைகளை பேசுவார்கள். அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களில் ஒன்று, மகனே, வயிறு நிரம்பிய பிறகு சாப்பிடாது. வயிறு நிரம்பிய பிறகு நீ சாப்பிடுவது நாய்க்கு கொட்டுவதை விட மோசமானதுன்னு சொன்னான். வயிறு நிரம்பிய பிறகு சாப்பிடுறதற்கு அது நீ நாய்க்கு போட்டுடலாம். நம்ம நினைச்சோம் நாய்க்கு போட்டு சாப்பிடணும்னு நினைப்போம். சொல்ல, நாய்க்கு நீ கொட்டுவது வயிறு நிரம்பிய பிறகு நீ சாப்பிடுவதை விட நாய்க்கு கொட்டுவது சிறந்தது. மானே, நாய்க்கு கூட போட்டு கொண்டு போய், ஆனா நீ என்ன செய்யாத, அளவு வந்து சாப்பிடாதே. கணியத்திற்குரியவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு ஆரம்பித்த முதல் துன்பம், முதல் பலா, முதல் சோதனை, நபி இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு இந்த உம்மத்தில் ஏற்பட்ட முதல் சீரழிவு என்னவென்றால் வயிறு நிரம்ப சாப்பிடுவது என்று சொன்னார்கள். எல்லாம் நல்ல சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், லம்மா ஷபிஅத் புதூனுஹும் ஃபஇன்னல் கௌம, ஒரு சமுதாயத்தினுடைய வயிறு புடைத்து விட்டால் சமினத் அப்தானுஹும், அவர்களுடைய உடல் எல்லாம் பெருத்து விடும். பார்க்க வாட்ட சட்டமா குண்டா இருப்பாங்க, ஆனால் வதஸ்அபத் குலூபுஹும், அவர்களுடைய இதயங்கள் கடினமாக ஆகிவிடும், இரக்கம் இருக்காது. இன்னொரு விவாதத்தில் வருது, லஅஃபத் குலூபுஹும், அவர்களுடைய உடம்பை பார்க்கும் பொழுது ரொம்ப குண்டா தாட்டியால இருப்பாங்க, ஆனால் அவர்கள் உள்ளத்தால் கோழைகளாக இருப்பார்கள். ஒரு இதை தூக்க முடியாது, குனிஞ்சு பெருக்க முடியாது, பெருக்கின குப்பையை என்ன செய்ய முடியாது, வார முடியாது, மூச்சு வாங்கும். அவர்களுடைய இதயம் பலவீனமாக இருக்கும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு ஹதீஸில் வருகின்றது, நமக்கு எல்லாம் தெரியும், மா மலஅ ஆதமியின் பிஆஅன் ஷர்ரன் மின் பத்னிஹி, ஆதமுடைய மகன் நிரப்பக்கூடிய பைகளில் வயிறை விட மோசமானது வேறு எதுவும் இல்லை, வயிறை விட மோசமானது வேறு எதுவும் இல்லை. ஆதமின் மகனுக்கு அவனுடைய முதுகை நிமிர்த்தக்கூடிய சில கவனங்கள் போதும். ஆம், அப்படியே சற்று அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று மனிதன் நினைத்தால்
கொஞ்சம் அதிகமா தான் சாப்பிடணும்னு நினைச்சான்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, 1/3 சாப்பிடணும். கொஞ்சம் அதிகமா சாப்பிடணும்னு நினைச்சா எவ்வளவு சாப்பிட சொல்றாங்க? 1/3 சாப்பிடணும். 1/3 நீர் அருந்தட்டும். அப்ப இதுல இருந்து, இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன தெரியுது? எந்த அளவுக்கு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும்னு தெரியுது. 1/3 உணவுக்கு, 1/3 நீருக்கு, 1/3 காற்றுக்கு விடட்டும். காரணம் என்ன அப்படின்னா, வயிறு புடைத்து விட்டால், வயிறு நிரம்பி விட்டால் மூளை வேலை செய்யாது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க புத்தி கூர்மையா இல்ல, படிக்கிறதுக்கு கிதாபை திறந்தா, புக்கை திறந்தா புக்கிலேயே படுத்து தூங்கிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு ஏதாவது என்ன செய்யறோம்? ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஸ்நாக்ஸ் போய்கிட்டே இருக்கு. வயிறு அவனுக்கு பசியே தெரிய மாட்டேங்குது, பசியே எடுக்கிறது இல்லை. கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸில் வருகின்றது, மஞ்சா பத்னுஹு, யாருடைய வயிறு பசியை உணருமோ என்ன செய்யணும்? பிள்ளைங்க அம்மா பசிக்குது சாப்பாடு தான் கேட்கணும். எங்க கேட்கிறாங்க? பசிக்குதுமா சாப்பாடு தான் கேட்கணும். யாருடைய வயிறு பசியை உணருமோ அவர்களுடைய சிந்தனை சிறந்ததாக இருக்கும். ஹதீஸ்ல இருக்கு. அதுக்கு சொன்னாங்க, அவர்களுடைய இதயம் புத்தி கூர்மையுடையதாக இருக்கும். அது நேர் மாற்றமா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது வருது. யா புனைய, ஓ மகனே, இதம் தலஅத்தில் மிஅதத்து, உன்னுடைய குடல் நிரம்பி விட்டால் நாமத்தில் ஃபிக்ரத்து, சிந்தனை தூங்கிவிடும். சிந்தனை அவ்வளவுதான், சிந்தனை தூங்கிவிடும். அடுத்து சொன்னாங்க, வஹரிசத்தில் ஹிக்மத்து, ஞானங்கள் நுட்பங்கள் ஊமையாக ஆகிவிடும். அதை இன்னும் எந்த ஞானமான வார்த்தையும் சொல்ல மாட்டான். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வராது. நுட்பமான விஷயங்கள் அது ஊமையாக ஆகிவிடும். அவன் வாயிலிருந்து நல்ல விஷயங்கள்லாம் பார்க்க முடியாது. அவனுடைய உடல் இபாதத் செய்வதை விட்டு படுத்துவிடும். என்ன செய்ய முடியாது? 20 ரக்காத் தொழ முடியாது. அவங்களால இபாதத் செய்ய முடியாது. பசி என்பது மிக முக்கியமானது. ஒரு பசிதான் மனிதனிடத்தில் பணிவை தரும், அல்லாஹ்வின் சிந்தனையை தரும், ஏழைகள் மீது இரக்கத்தை தரும், இச்சை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை பசிதான் தரும். தூக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியது பசியில் இருக்கிறது. பசியே தெரியல அப்படின்னா நல்லா தூங்கிட்டே இருப்பான், பசிச்சாதான் எழும்புவான். அதே போன்று உடல் ஆரோக்கியம், நோயுடைய எதிர்ப்பு சக்தி, இதெல்லாம் அல்லாஹ் தஆலா பசியை உணர்வதில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய கடைசி செய்தி கூட என்ன தெரியுமா? வயிறு புடைத்து விட்டால், பசியை உணராவிட்டால் அந்த சமுதாயம் ஜமுஹத் ஷஹவாத்துஹும், அவர்களுடைய இச்சைகள் கட்டுப்பாட்டை இழந்துவிடும். இச்சை அடக்க முடியாது அவங்களால என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா இந்த இஸ்ராப் செய்யாதீர்கள், வரம்பு மீறாதீர்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பதை கூட எங்க சொல்லிருக்கான் பாருங்க. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள் என்பதை சொன்ன பிறகு என்ன செய்யலாம்? அதுல அளவு கடந்து போயிடாதீங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு ஒரு முஸ்லிம்களுடைய திருமணம்? எப்படி இருக்கு? திருமணம் மாதிரி இருக்கா, உணவு திருவிழாவான்னு தெரியல. கல்வி வைக்கிறாங்க. யாரு கல்வி வைக்கிறாங்க தெரியுமா? டெய்லி கறி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க அள்ளி வைக்கிறாங்க. ஏழை பாழைகளை கண்டுகிறதே இல்லை. அந்த ஏழைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டே இன்னொருத்தரை போய் என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அப்படி வேணான்னு வேற அள்ளி வைப்பாங்க. கடைசியில் என்ன ஆகும்? அப்படியே வச்சுட்டு எழுந்து போயிருக்கு. ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? ஏழைகள் அழைக்கப்படாத வலிமா மிக கெட்ட வலிமா. இன்னைக்கு சில சமயங்கள்ல ஏழைகளை கூப்பிட்டுறாங்க, ஆனா ஏழைகளை கண்டுகொள்வதே கிடையாது. கறி சாப்பிடாதவங்களுக்கு கொடுங்க, துவா செஞ்சுட்டு போவாங்க. டெய்லி கறி வேணாம் வேணாம்னு சொல்ல சொல்ல அள்ளி வச்சீங்கன்னா என்ன திரும்ப நடக்கும்? ஒன்று, அவர் அப்படியே வச்சுட்டு போயிடுவாரு. ரெண்டாவது, அவருக்கு நீங்க அள்ளி வச்ச பெரிய பெரிய பீஸ் மாட்டு கறி மாதிரி தெரியும். எழுந்து போகும்போது தெரியலன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு போவாங்க. ஏழைகளுக்கு வைத்து பாருங்கள், சாப்பிட்டுட்டு சுக்ரியா செஞ்சுட்டு 2 கையை தூக்கி அல்லா பரக்கத்தை கொடு, இந்த கணவன் மனைவி நல்ல ஒத்துமையா இருக்கணும் துவா செஞ்சுட்டு போவாங்க. தெரியக்கூடியவர்கள். எனவே திருமணங்களில் பொதுவாக உணவில் என்ன செஞ்சிடக்கூடாது? வீண் விரயம் செய்யக்கூடாது. அதையும் குறிப்பாக இரண்டாவது செய்தி, நாம் சம்பாதித்ததை இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவோம். ஹதீஸ்ல ரொம்ப அழகா வருது, ரொம்ப அழகான செய்தி. மின் ஃபித்ஹிர் ரஜுலி ரிஃப்ஹு ஃபீ மஈஷத்திஹி. எவ்வளவு அழகான ஹதீஸ், ரொம்ப சின்ன ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன்
தன்னுடைய வாழ்வில் சிக்கனமாக இருப்பது, சிக்கனத்தை கடைபிடிப்பது, அவன் மார்க்கப்பட்டு மார்க்க விளக்கத்தை அவன் பெற்றவன் என்பதற்கான அடையாளம். மார்க்க விளக்க யாருக்கு இருக்கோ அவங்க இருப்பாங்க, சிக்கனமா இருப்பாங்க, மீன்வரையை செய்ய மாட்டாங்க. மார்க்கப்பட்டு மார்க்க ஞானம் ஒருவருக்கு இருக்கிறது என்பதற்கான அடையாளம் வீண்வரையம் செய்ய மாட்டாங்க. வீண்வரையை செய்யறாங்கன்னா என்ன அர்த்தம்? மார்க்க அறிவு அவர்களுக்கு இல்லை என்பது பொருள். ஒருத்தர் மார்க்கத்தை விளங்கி இருக்கிறாரு என்பதன் அடையாளம் என்ன? அவர் நடுநிலையாக செயல்படுவார், சிக்கனமாக இருப்பார். ஆம், அதே நேரத்தில் கஞ்சனாக இருக்க மாட்டார். குர்ஆன்ல வருதா இல்லையா? இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய நெருக்கம் பெற்ற அடியார்கள் யார் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு, அவர்கள் செலவு செய்தால் கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள், இருக்கு பிடிக்க மாட்டார்கள், அதே நேரத்தில் வீண்வரையமும் செய்ய மாட்டார்கள். வகான பைன ذلك قواما, இந்த இரண்டிற்கும் இடையில் நடுநிலையை கையாளுவார்கள். இவர்கள்தான் இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய அடியார்கள். கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள், அதே நேரத்தில் வீண்வரையமும் செய்ய மாட்டார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ரொம்ப அழகான ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் இக்திசாது ஃபின் நஃபகதி நிஸ்ஃபுல் மஈஷத்தி. எவ்வளவு அடிப்படையான வார்த்தை! சிக்கனமாக இருப்பது, சேமிப்பது, செலவை சிக்கனமாக செலவு செய்வது, பாதி வருமானத்தை ஈட்டுவதுன்னு சொன்னாங்க. சம்பாதிக்கிறதுல பாதி சம்பாத்தியம் எதுல இருக்கின்றாங்க? சிக்கனமாக செலவு செய்வதில் இருக்கிறது. எப்படி? உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தர் 25,000 ரூபாய் என்ன செய்யறாரு, சம்பாதிக்கிறார். ஒருத்தர் 50,000 சம்பாதிக்கிறார். 50,000 சம்பாதிக்கிறார், 50,000 சம்பாதிக்கிறாரு, என்ன செய்யறாரு? இஷ்டத்துக்கு செலவு பண்றாருன்னு வைங்க. 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறவரு ஒரு 2,000 ரூபாய் தூக்கி உண்டியல்ல கூட போடுவார். 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவரால் என்ன செய்ய முடியாது, எடுத்து வைக்கிறது அப்புறம் மாச கடைசியில கடன் வாங்குவார். இவருக்கு எப்படி 25,000 பத்துச்சு அப்படின்னா, இவர் என்ன செய்யறாரு, சிக்கனமா கையாளுறாரு, ரொம்ப நடுநிலையா செலவு செய்யறாரு. இது பாதி வருமானம். எப்படி பாதி வருமானம்? சம்பாதிக்கிறது 25,000, ஆனா 50,000 சம்பாதிக்கிறவரை விட இவர் எப்படி இருப்பாரு, ஃப்ரீயா இருப்பாரு. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிக்கனமாக செலவு செய்வது பாதி வருமானம்ன்றாங்க. பாதிக்கு பாதி நம்ம என்ன செய்யலாம், மிச்சப்படுத்தலாம். அதே போல அந்த ஹதீஸின் தொடர்புல வருது, மக்களிடத்தில் அன்பாக பழகுவது பாதி அறிவு. ஒரு அறிவாளி என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? சிறு சிறுன்னு இருக்க மாட்டார். எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகிறது பாதி அறிவாளித்தனம். உதாரணத்துக்கு நம்ம கடை வச்சிருக்கோம்னு வைங்க, வர கஸ்டமர் கிட்ட அழகா அன்பா பேசி அனுப்புனாலே பெரிய அறிவாளின்னு அர்த்தம். அவரு நல்ல வெற்றி பெற்ற வியாபாரியா ஆயிடுவார். அவருக்கு அறிவு இருக்கு. அறிவு இருக்கிற வியாபாரி என்ன செய்வாரு, மக்கள்கிட்ட அன்பா பேசுவார், அன்பா பழகுவாரு. அன்பா மக்களிடத்தில் நடந்து கொள்வது அறிவாளி என்பதற்கான அடையாளம். அடுத்து சொன்னாங்க, அழகான கேள்வி பாதி கல்வியை பெற்றுத்தரும். படிக்கிறாங்க, காலேஜுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, பாடம் நடத்துறாங்கன்னா வாத்தியார்ட்ட என்ன செய்யணும், நல்ல நல்ல கேள்வி. எப்படிப்பட்ட கேள்வி கேட்கணும்னா, வாத்தியாரு மாணவரை பார்த்து பயப்படணும். ஆஹா, இந்த பசங்க பயங்கர உஷாரு, புக்கை பார்க்காம டிக்ஷனரியை பார்க்காம போனா என்ன செய்ய முடியாது, இவனுக்கிட்ட பதில் சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு மாணவர்கள் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால்தான் ஆசிரியர் நல்ல பதில் சொல்வாரு, நிறைய இல்மு கிடைக்கும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு கேள்வியே கேட்கறதே இல்லை, யாரும் போய் தூங்கிட்டு வர்றாங்களா என்னன்னு தெரியல. கேள்வி 2 பேரும் கேட்கவே மாட்டாங்களாம். ஒருத்தர் யாரு, எல்லாம் விளங்கிட்டா கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்னொருத்தர் எதுக்குமே வேலை காட்டி கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒன்னும் விளங்கல, கம்முன்னு போயிட்டு கம்முன்னு வந்துடும். நல்ல கேள்விகள் கேட்டால் பாதி கல்வி ஞானம் கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸம்துல் ஹுஸ்னு, நல்லடத்தை என்பதும், நிதானமாக இருப்பது என்பதும், பொறுமையாக இருப்பது, வல் இக்திசாது, நடுநிலையாக சிக்கனமாக செலவு செய்வது என்பது ஜுஸ்உம் மின் 24 ஜுஸ்அம் மினன் நுபுவதி, நபிமார்களுடைய நல்ல பண்புகளாகிய
24 பண்புகளில் இவைகளும் ஒன்று. நபிமார்களிடத்துல இருந்த நல்ல பண்புகள்ல 24 பண்புகள்ல ஒன்று எதுவா? சிக்கனமா செலவு செய்து, வீண் விரையை செய்யாம சிக்கனமாக செலவு செய்வது நபிமார்களுடைய பண்புகளில் ஒன்று என்று கூறுகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, எனக்குதான் ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க. இந்த சம்பாதிக்கிறது எப்படின்னு சொன்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். இன்னைக்கு சம்பாதிக்க முடியுது, அப்ப ஏன் வீண் விரையை செய்யணும்? சம்பாதிக்கிறது இன்னைக்கு எப்படி கஷ்டமாயிருச்சு. நல்ல உதாரணம் சொல்றாங்க. ஊசிய வச்சு பள்ளம் தோன்றது. ஊசிய வச்சு பள்ளம் தோன்றது எவ்வளவு ஈஸியா கஷ்டமா? கஷ்டம். ஆனா அதை இஷ்டத்துக்கு செலவு பண்றது அதே ஊசிய வச்சு பலூனை உடைக்கிறதுக்கு சமானம். பலூனை உடைக்கிறது ஈஸியா கஷ்டமா? சும்மா ஒரு குத்து நம்ம டப்புன்னு உடனே. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த ஊசியை வச்சு பள்ளம் தோன்றது எவ்வளவு கஷ்டம், அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடைசியில் அந்த ஊசியை வச்சு பலூனை உடைக்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்கீங்களே, வீண் வரை. ஒரு நாள் கூத்து, ஒரு நாள் கல்யாணத்துல எல்லாம் முடிஞ்சு. பல வருஷம் சம்பாதிச்சது கஷ்டப்பட்டது ஃபுல்லா ஒரே நாள்ல முடிஞ்சு. பலூன் ஓடப்பட்ட மாதிரி டக்குன்னு வெடிச்சு தெரிச்சிடும். அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரிய நிலையிலே சிக்கனம் என்பது மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சிக்கனத்தை பேண சொன்னார்கள்? டீசல் வருதா நமக்கெல்லாம் தெரியும். சாத் ரலியல்லாஹு அன்ஹு ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன இஸ்ராப் செய்றீங்கன்றாங்க. சாத் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யாரும் சொல்ல, நான் உதுதானே செய்யறேன். உதுனா என்ன? ஒரு இபாதத். தொழுவதுக்கு ஒளி செய்யறேன், கை கால கழுவுறேன். தொழுகிறதுக்கு கை கால கழுவுறதுல கூட வீண் விரயமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நீர் ஒரு ஆற்றங்கரையில் ஒளி செய்தாலும் அதில் வீண் விரயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிந்திச்சு பார்க்கணும். ஆற்றங்கரையில தானே என்ன செய்யறாரு, ஒளி செய்யறாரு. அவர் எவ்வளவு தண்ணி எடுத்து முகத்தை கழுவினாலும் அந்த தண்ணி எங்க போயிடும்? திருப்பி அங்கேயே போயிடும். அப்ப அங்க என்ன வீண் விரயம் எங்க இருக்கு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை பார்த்து, ஆற்றங்கரையில் நீர் ஒளி செய்தாலும் கூட அதிகமாக கழுவினால் என்ன இருக்கு? அதுல வீண் விரயம் இருக்கு. என்ன வீண் விரயம் இருக்கு சொல்லுங்க. ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஆற்றங்கரையில ஒளி செய்யும் போது நிறைய தடவை கழுவி கழுவி பழகினார்னா, வீட்டுல வந்து ஒளி செய்யும் போது என்ன செய்வாரு? நிறைய தண்ணி விட்டா கழுவாரு. இஸ்ராப் வரும். இஸ்ராப பழகிறார், வீண் விரயத்தை பழகிறாருன்னு வந்துடும். அல்லது இன்னும் ஆழமாக ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஆற்றங்கரையில் ஒளி செய்தால் தண்ணீர் வீண் விரயம் வேண்டுமானால் ஆகாமல் இருக்கலாம், நேரம் கண்டிப்பாக வீண் விரயமாகிவிடும். நிறைய பேர் இந்த ஊர்ல எல்லாம் போனா குளத்துல குளிப்பாங்க. பாத்ரூம்ல 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துருவாங்க. குளத்துல போயிட்டா இருப்பாங்க. அப்ப இதுல தண்ணி வீண் விரயமாகவில்லை, ஆனால் தண்ணீரை விட நேரம் மிக முக்கியமானது. நேரம் போன நேரம் என்ன செய்யாது? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, டைம் இஸ் கோல்டு. அந்த கோல்ட கூட வாங்கிடலாம், விலை ஏறினா கூட பரவாயில்ல, வாங்கிடலாம். ஆனா நேரம் போச்சுன்னா வாங்கவே முடியாது. சொர்க்கத்துல போயிட்டு ஒருத்தர் கவலைப்படுவார். சொர்க்கத்துல போயிட்டு யாராவது கவலைப்படுவாங்களா? கவலையே இல்லாத ஒரு இடம்னா சொர்க்கம் தான். ஆனால் நேரத்தை வீண் விரயம் செய்தால் சொர்க்கத்தில் சென்றும் கவலைப்படுவார். தண்ணியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், விளக்குகள் வீணா எரியுது வீடுகள்ல, ஃபேன் வேஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த இன்றைய காலத்து வாலிபர்களுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க இந்த கரண்ட் வந்த புதுசுல ஒரு பல்பு, குண்டு பல்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எரியறத பாருங்கன்னா நல்லா திட்டுவாங்க. கரண்ட் பில் யார் கட்டுறது? இன்னைக்கு யாரும் திட்டுறது இல்லை. இது பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். பாருப்பா, கரண்ட் பில் எவ்வளவு வருது, அதுல கொஞ்சம் சிக்கனம் பண்ணா ஒரு 10 ரூபாய் சிக்கனம் மாட்டோம், 20 ரூபாய் சிக்கனம் மாட்டோம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம் இல்லப்பா. ஏன்பா இப்படி லைட்டை போடுறீங்க, ஏன்பா ஃபேனை போட்டு அப்படியே வந்துட்டீங்க, புரிய வைக்கணும். ஒரு இடத்துல வேலைக்கு வந்து இன்டர்வியூ, பெரிய ஒரு கம்பெனியை வந்து லீடரா இருந்து சமாளிக்கணும், நல்ல சம்பளம், இன்டர்வியூ எடுத்தாங்க. நல்ல அனுபவம் உள்ளவங்க நிறைய பேர் போனாங்க, இன்டர்வியூ கொடுத்தாங்க. நிறைய பேர் நல்லா படிச்சவங்க, எல்லா கேள்விக்கு பதிலாம் சொன்னாங்க. ஆனா யாரையுமே எடுக்காம ஒரே ஒரு ஆளை எடுத்தாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், என்ன நாங்கெல்லாம் நல்லா படிச்சிருக்கோம், எங்களுக்கு அனுபவம் இருக்கு, அவரை விட எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு, எங்களெல்லாம் என்ன செய்யல, எங்களை வேலைக்கு எடுக்காம அவரையா வேலைக்கு எடுத்தீங்க? அப்ப அந்த கம்பெனி மேனேஜர் ஓனர் போட்டு காமிச்சாராம், நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க பாருங்கன்னு வீடியோ போட்டு காமிச்சாராம். என்னடான்னு பார்த்தா, வர வழியில தண்ணி வேஸ்டா போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த பையன் என்ன பண்ணுற, டேப்பை போய் பார்த்து அந்த குழாய் எங்க போகுது, இந்த நேரா போய் இந்த டேப்பை பார்த்து டேப்பை மூடிட்டு வந்தாரு. படிக்கட்டு ஏறுறாரு, மணி 11 மணி, படிக்கட்டுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் அப்படியே வந்துட்டீங்க. ஆனா அவர் மட்டும் தான் என்ன செஞ்சாரு பாருங்க. அப்படின்னா படிக்கிட்டே இருக்கும்போது லைட் வேஸ்டா எரிஞ்சிருக்கு, வேஸ்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, லைட் என்ன செஞ்சிருக்காரு, ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காரு.
இவருதான் என் கம்பெனிக்கு வேணும்னு. எந்த இடத்துலயும் இஸ்ராஃபை விடக்கூடாது, வீண் விரயங்களை விடவே கூடாது. கணியத்திற்குரியவர்களே, வீண் விரயம் ஆகாமல் இருப்பதற்கு என்னென்னலாம் செய்யலாம் என்று என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா, பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போகாதீங்க. பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போகாதீங்க, நிச்சயமாக வீண் விரயம். நேற்றும் அதை பத்தி சொல்லியிருப்போம். அதே போல நிறைய பேர் என்ன பண்றாங்க, பெரிய ஹோட்டலுக்கு போக வேண்டியது, அதை சாப்பிட்டுட்டு மீதியை வேற வச்சுட்டு வர வேண்டியது, அதுல வேற ஒரு பெருமை. அதுவே அவ்வளவு காஸ்ட்லியானது. சூழ்நிலை என்ன செஞ்சாங்க, கைகளை சூப்பி சாப்பிடுங்க, தட்டை வலிச்சு சாப்பிடுங்கன்னா, இவரு போய் பெரிய ஹோட்டல்ல உட்காந்துட்டு அப்படியே விட்டுட்டு வர்றது. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அதே போல அநியாயமான ரேட்டு நல்லா தெரிஞ்சு கூட சில இடங்கள்ல வாங்குறாங்க. உதாரணத்துக்கு விமான நிலையத்துல போய் அங்க உள்ள பேக் கடையில போய் பேக் வாங்குறது நியாயமான ரேட்டா இருக்குமா இல்லையா? இந்த மாதிரி தயவு செஞ்சு வாழ்க்கையில பண்ணாதீங்க. காரணம் என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி எல்லாம் பாதுகாக்கணும். கிதாப்ல எழுதி இருக்கிறத நான் சொல்றேன், பயமா இருக்கு. தேவையில்லாத பொருளை வாங்கினால் ஒரு நாள் இப்படி வந்துடும், தேவையான பொருளை விற்க வேண்டி வந்துடும். தேவையில்லாத பொருளை வாங்குறாரு, ஒரு நாள் எப்படி வரும், தேவையான பொருளை கூட வித்தாதான் முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். சாதாரணமான விஷயம் இல்ல. கணியத்திற்குரியவர்களே, செல்வம் என்பது உழைப்பால் சேர்கிறது. ஒரு கிதாப் எழுதியிருக்காங்கடா, செல்வம் என்பது உழைப்பால் சேர்க்கிறது, விடாமுயற்சியால் அந்த செல்வம் வளர்கிறது, சேமிப்பால் அந்த செல்வம் காப்பாற்றப்படுகிறது, வீண் விரயத்தால் அந்த செல்வம் அழிந்து விடுகிறது. எனவே தயவு செய்து வீண் விரயம் செய்து விடக்கூடாது. நாளுக்கு ஒரு கார் மாத்துறாங்க, செல்போனை மாத்துறாங்க, பைக்கை மாத்துறாங்க. இந்த வருஷம் பார்த்தா ஒரு பைக்கு, அடுத்த ரம்ஜான்ல வேற பைக் வாங்கிடலாம். இந்த மாதிரி எல்லாம் மாத்திக்கிட்டு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு துணியை போட்டுக்கிட்டு இஸ்ராஃப் பண்ணிக்கிட்டு இருந்தா, கிதாப்ல எழுதியிருக்க விஷயத்த சொல்றேன், அப்படி உடுத்தி அழகு பார்த்து திரிந்தவர்கள் எத்தனையோ நபர்கள் இருந்த இடம் தெரியாம அட்ரஸ் இல்லாம போயிடலாம். சும்மா கொஞ்ச நாள் காசு பார்த்த உடனே இந்த புது பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்த உடனே அப்படியே ஆடம்பரமாக வாழ்ந்த மனிதர்கள், தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, அரசராக இருந்தாலும் சரி, அரசே இருந்தாலும் சரி, நிலைத்து நின்ற வரலாறே இல்லைன்றாங்க. ஆடம்பரமா இருந்தா நிலைச்சு நிக்க முடியாது. எனவே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல விஷயங்களை சொல்றாங்க இந்த விஷயத்துல, பயனுள்ள பொருளை கூட, பயனுள்ள பொருள் தான், அதை வாங்கி பயன்படுத்தாமல் வைப்பது கூட இஸ்ராஃப். ஒரு இடத்துல நீங்க போறீங்க, உதாரணத்துக்கு ஒரு பொருள் 100 ரூபாய், நல்லா தெரியும் 100 ரூபாய், 25 ரூபாய்க்கு கிடைக்குது. அந்த இடத்துல என்ன கிடைக்குது, அந்த பொருள் 25 ரூபாய்க்கு கிடைக்குது. 100 ரூபாய் கன்ஃபார்மா, 100 ரூபாய் கன்ஃபார்மா, 100 ரூபாய் பொருள் எத்தனை ரூபாய்க்கு கிடைக்குது, 25 ரூபாய்க்கு கிடைக்குது. வாங்குவீங்க வாங்க மாட்டீங்களா? கண்டிப்பா வாங்குவோம். அது நமக்கு தேவையா இருந்தா மட்டும்தான் வாங்கணும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. 100 ரூபாய் பொருள் தான் 25 ரூபாய்க்கு கிடைக்குது. 25 ரூபாய்க்கு கிடைக்குதே நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும் வீட்டுல, அப்படியே மதிப்பா இருக்கும். அப்புறம் ஓரமா போவோம், வீட்டுல சொல்லுவாங்க, இதை எங்க போயிட்டு போட்டு வந்துருங்க, அயலாங்கடையில போட்டு வந்துருங்க. 25 ரூபாய் கொடுத்துட்டு வந்தது 5 ரூபாய்க்கு கூட போகும். இது வீண் விரயம். பயனுள்ள பொருள் தான், அதை வாங்கி பயன்படுத்தாமல் வைப்பது கூட இஸ்ராஃப் என்று எழுதுகிறார்கள். அதே போல யாருக்கா கிஃப்ட் பண்றீங்க, என்ன செய்யணும், பயனுள்ள பொருளை தான் கிஃப்ட் பண்ணணும். இந்த ஷீல்டு வந்ததுல பெரிய பெரிய ஷீல்டா தராங்க, அதை வாங்கி வாங்கி என்ன செய்ய வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கு. பயனுள்ள பொருளைத்தான் அன்பளிப்பாக கூட என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதே போல நம்ம வீட்டுல தண்ணியில இருந்து, சோப்புல இருந்து, பேஸ்ட்ல இருந்து, பேஸ்ட் எவ்வளவு வைக்கணும், அப்படியே ஃபுல்லா வைக்க கூடாது. இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கத்து தரணும். அதே போன்று இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. எப்படிலாம் இருந்தா நம்ம சிக்கனமா இருக்கலாம் அப்படின்னா, எந்த பொருள் தேவை எது தேவையில்லை அப்படின்றத பார்த்து பார்த்து வாங்கணும். நிறைய வாகனங்களை வச்சுக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு பைக்கு இல்ல, ரெண்டாவது ஏதாவது தேவை, ஏன்னா பொருட்கள் எடுத்துக்கிட்டு போற மாதிரினா இப்படிதான் பார்த்து பார்த்து வைக்கணும். தேவையில்லாத வாகனங்கள், தேவையில்லாத கார்கள் இதெல்லாம் வாங்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அரசு பஸ்ஸுகளை கூட என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். நல்ல நல்ல பஸ்ஸா விட்டுருக்காங்க, தேவையில்லாம ஆட்டோல போக கூடாது. அதே போல முடிந்த அளவிற்கு அரசு மருத்துவமனைகளை பயன்படுத்த வேண்டும். என்ன இங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிரைவேட் போக கூடாதா, நாங்க உசுர முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், அரசு மருத்துவமனைகளை பயன்படுத்த வேண்டும், அரசு பஸ்ஸுகளை பயன்படுத்தணும்.
உங்களால முடியலன்னா விட்டுருங்க. நான் சொல்றது நான் வந்து நிர்பந்தப்படுத்தல, முடிஞ்ச அளவிற்கு இதெல்லாம் பயன்படுத்தணும். என்ன சொல்ல போனா அரசு ஸ்கூல்களை கூட என்ன செய்யணும், பயன்படுத்தணும். எத்தனையோ முஸ்லீம் ஸ்கூல்கள் இருந்திருக்கு, உருது எல்லாம் கத்து தந்துட்டு இருக்காங்க. அந்த பயன்படுத்தாதனால் அது என்ன செய்யப்படுது, மூடப்படுகிறது. அதே போல முடிஞ்ச அளவுக்கு நடந்து போகணும். சின்ன சின்ன இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, உடனே பைக் எடுக்க கூடாது. சின்ன சின்ன இடத்துக்கு என்ன செய்ய, நடந்து போகணும். பெட்ரோலை மிச்சப்படுத்தலாம். கவர்மெண்ட் பஸ்ஸை யூஸ் பண்ணணும். ஆட்டோ பிடிக்காம இருந்தா காசை மிச்சப்படுத்தலாம். அதே போல ஒரு பொருளை வாங்க போறோம்னா விலையை கேட்டு கேட்டு வாங்கணும். என்ன செய்யணும், வண்டி தள்ளிக்கிட்டே போற வேண்டியது, போட்டு வாங்கிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியது. இந்த பொருளை எடுக்கிறமே இது என்ன ரேட்லயே வந்து தரான் பார்த்துதான் வாங்கணும். இதெல்லாம் கடைபிடிக்கணும். அதே போல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, எப்பவுமே கடைக்காரங்க கோச்சிக்கிற கூடாது. ஒரு பொருள் ஒரே கடையில தொடர்ந்து வாங்காதீங்கன்றாங்க. ஏன்னா ஒரே கடையில வாங்கினா என்ன செய்வாங்க, இவர் நம்ம கஸ்டமர் போர்டு ரேட்டுவான். ஒரு தடவை வாங்கணும், இன்னொரு தடவை அதே பொருள் இன்னொரு கடையில வாங்கணும். எந்த கடையில கம்மியா இருக்கும் அந்த கடையில வாங்கிட்டு போறோம். இதையெல்லாம் கடைபிடிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ரொம்ப காசை மிச்சப்படுத்துவான், இன்பமாக இருக்கலாம். அதே போல வீட்டை பெருசா கட்டலாம், அலங்காரம் பண்றேன்னு நினைச்சிடக்கூடாது. புகாரில வருது, மனிதர்கள் போடக்கூடிய இடத்துல ரொம்ப கெட்டது மண்ணுன்னு போட்டு இப்படி கட்டுவாங்க அப்படி கட்டுவாங்க. சில பேர் முகப்ப கட்டி முடிச்சிட்டு எதிர் வீட்டுக்காரன் இதை விட அழகா கட்டிட்டான்னா இடிச்சிட்டு திருப்பி முகப்ப கட்டுவாங்க. இப்படி எல்லாம் இஸ்ராப் நடக்குது. இப்படி எல்லாம் செலவு செய்து விடக்கூடாது. அதே போல பெண்கள் கணவனுடைய வருமானத்தை அனுசரிச்சு என்ன செய்யணும், செலவு பண்ண வேண்டும். இப்படியெல்லாம் நாம் இருந்தால் சிக்கனமாக இன்ஷா அல்லாஹ் நாம் சேமிப்போம். சேமிக்கக்கூடியவர்களாக இருந்தால் திடீரென்று வரக்கூடிய செலவுகள், மருத்துவ செலவு திடீர்னு வரும், திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க, திடீர்னு பயணம் செய்ய வேண்டியிருக்கும். இப்படிப்பட்ட திடீர் செலவுகளுடைய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் யாரிடத்திலும் கடன் வாங்க மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் இப்படி சிக்கனமா இருக்கலாமா? அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் சிக்கனமாக இருந்து சேமிக்கக்கூடிய பக்குவத்தை கொடுத்து நம்முடைய தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தன்னிறைவு பெற்ற மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.